இன்றைக்கி சடனாக காலையில் கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக இருந்துச்சு. இங்கே ரொம்ப நாளாக வரணும், பேங்க் என்னோடது பிரான்ச் இங்கே தான் இருக்குது, கொஞ்சம் வேலை முடிக்கணும்னு இன்றைக்கி டக்குன்னு யோசிச்சு டக்குன்னு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், மணி 1 minutes ஃபாஸ்ட். ஸோ இப்போ போயிட்டு பேங்க் வேலை முடிச்சுட்டு உடனே கிளம்பணும். வேலை ஃபார்ம் ஃபில் பண்ணுறது இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பட் சில விஷயம் நம்ம பண்ணி தான் ஆகணும், நோ சாய்ஸ் சொல்லிட்டுருது. இது ரொம்ப பொறுமையாக சந்தோஷமாக பண்ணுவாங்க, ரொம்ப பிடிச்ச வேலை. ஏடிஎம் கூட இல்லையா, எக்ஸ்பைரி ஆயிடுச்சா? பேங்க் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. சக்ஸஸ்ஃபுல்லி முடிஞ்சிச்சு. எனக்கு வந்து ஒரு ரப்பர் பேண்ட் வாங்கணும். இந்த கடையில் தான் நான் ரெகுலராக வந்து பிந்தி அது இது எல்லாம் வாங்குவேன். ஸோ இங்கே அது வந்து கிடைக்கதா பார்ப்போம். 3:30 போச்சு. இன்னொரு ½ an hour கிளம்பணும், இல்லைன்னா டிராஃபிக்கில் மாட்டுவோம். ஸோ இந்த ரப்பர் பேண்டு நான் போன கடையில் கிடைக்கல. ஸோ இன்னொன்று இதில் வாங்கினேன். அப்புறம் நம்ம பழைய அப்பார்ட்மெண்ட் அப்படியே பார்த்துட்டு வந்தேன். ஸோ இந்த இது ஹெர்பல் ஸ்ட்ராட்டஜி, இது ரொம்ப நல்லா இருக்குது. லாவெண்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது புது ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன், நேச்சுரல் எசென்ஷியல் ஆயில் ஊதுவத்தி. அப்புறம் ஒரு பாடி ஸ்ப்ளாஷ், அவ்வளோதான். வேறு என்ன வாங்கினேன், அவ்வளோதான். 3 ஐட்டம்ஸ் சும்மா. நான் லஞ்சை வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் 12 மணிக்கு தான் சாப்பிட்டே கிளம்புனேன். ஸோ இப்போ ஏதோ பொங்கல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் வீட்டுக்கு போயிட்டு சமைக்க வேணான்னு சொல்லி ஸோ பொங்கல் இப்போ பேக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் பிரியாணி பண்ணது ஒரு அதுவும் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே டிராஃபிக் ஜாத்திரை ஆகிட்டு இருக்கான், ஃபுல்லு டிராஃபிக்கு. பட் நான் பஸ்ஸில் போயிட்டு பஸ்ஸில் வந்தேன். ஏன்னா நம்ம கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு ஃப்ரீ, ஜஸ்ட் ஆதார் கார்டு ஃப்ளாஷ் பண்ணால் போதும். ஸோ ஃப்ரீயாக போகிறோம், ஃப்ரீயாக வரும். ஸோ பாருங்கள், அம்மா வந்து பிரியாணி பண்ணியிருந்தாங்க, சொல்லிகிட்டே இருந்தாங்க பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே நல்லா இருக்குமே நல்லா இருக்குமே. இது எடுத்தும் வச்சுருந்தாங்க. ஏன்னா அவங்க மண்டே நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. சரி, அப்பா எவ்வளோ கொஞ்சோண்டு தான் சாப்பிடுவாங்க. இது எடுத்து வச்சுருந்தாங்க அப்படியே. இன்றைக்கி பாருங்கள் எப்படி அமைஞ்சிச்சு. நானே மத்தியானத்துக்கு 11 o'clock மேலே தான் டிசைடே பண்ணி இன்றைக்கி போயிட்டு வேலை முடிச்சுட்டு வந்துடலான்னு. ஸோ கரெக்டாக பாருங்கள், பார்சல் வந்து பசங்களுக்கு சேர்ந்துருச்சு. ஒரே ஹாப்பி. அது இல்லாமல் நைட்டுக்கு டின்னருக்கு வந்து பொங்கல் இருக்குது, அப்புறம் வந்து கீரை குழம்பு இருக்குது. என்னடா இது வந்து இந்த கிஃப்ட் ஆஃபீஸில் ஏதோ கிஃப்ட் கொடுத்தாங்க ஹஸ்பண்டுக்கு, அது மேலே இவருக்கு கண்ணு. ஆஹா, எனக்கு கேமரா ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னோட புது ஃபோனில் வந்து நான் வ்ளாக் பண்ணிகிட்ருக்கேன். காலையில் சமையல் பண்ணிட்டேன், கேபேஜ் பொரியல் அப்படியே இருக்குது. லஞ்ச் பாக்ஸு கேபேஜ் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன். அந்த ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பொடியெல்லாம் போட்டு நான் வந்து இது மைக்ரோவேவில் ஐயோ, இது வந்து நம்ம நல்லா ஸ்டீம் பண்ணுவோம், அப்போ தான் இப்போ பண்ண மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஆகிடும். கேபேஜ் ரைஸ். ஸோ பிரியாணி பார்த்த உடனே 2 பேருக்கும் 7 மணிக்கெல்லாம் பசி வந்துருச்சு. ஸ்பூன் எடுத்துப்போம். How was the movie? Nice. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொரு வாட்டி வெல்கம் பேக். இன்னைக்கு வந்து ஸ்கூல் போயிட்டோம். காலையிலேயே அத்தருக்கு வந்து எக்ஸிபிஷன் இருந்துச்சு. ஸோ காலையில் 9 to 10 டைம் ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க. ஸோ முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த மிஹானோட ஹால் டிக்கெட் 10th standard போர்டு எக்ஸாம்ஸ் ஹால் டிக்கெட்டும் கலெக்ட் பண்ணணும் இருந்துச்சு. ஸோ 2 வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ நேற்று நைட் விடாமுயற்சி மூவியை பார்த்தேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கப்பா
இந்த டிராஃபிக்னால 5 மணிக்கு கிளம்பணும் 7 மணி மூவிக்கு, ஆனாலும் ஒரு 15-20 நிமிஷம் மூவி டமால். ஸோ லேட்டு 15 மினிட்ஸ்னால் மினிமம் போயிருக்கும். ஏதோ ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு பாட்டு இருக்குது இல்லைங்களா, அதுவும் ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு, அது போச்சு. அது இனிமேல் டிவியில் தான் பார்க்கணும். எல்லா சப்ஜெக்ட் ரிலேட்டட் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பேரண்ட்ஸ்க்கோ குவிஸு கிஃப்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல, கொஞ்சம் மேலால் கொஞ்சம் கவர் பண்ணேன். அத்தரோடது வந்து விண்ட் மில். ஸோ காற்று பட்டா அந்த விண்ட் மில் ஓடி லைட் பல்ப் எரியும், எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணும். ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ் தான் வைக்கணும். குழம்பு இருக்குது, கொஞ்சம் கார குழம்பு இருக்குது, இதெல்லாம் லெஃப்ட் ஓவர்ஸ். கார குழம்பு இருக்குது, கொஞ்சம் இது இருக்குது, கீரை குழம்பு இருக்குது. ஸோ ரைஸ் மட்டும் வச்ச போதும், தயிர் இருக்குது. ஸோ இதை வச்சு ஏதாவது பச்சடி செஞ்சிடலாமான்னு இருக்கேன். டக்குன்னு ஒரே ஒரு கை வச்சு என்ன செய்யுது, பச்சடி செஞ்சிடலாம். என்னோட பெரிய 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 குட் நியூஸ் என்னன்னா, நான் வந்து மகா கும்புக்கு தான் போகிறேன். ஸோ கும்பு மேலா இப்போ நடந்துகிட்ருக்கு. இது வந்து ரொம்ப ஸ்பெஷல், 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். இது வந்து 144 இயருக்கு ஒரு வாட்டி தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு கும்பு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே போகணுன்னு போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்ட்ரெஸ்ட், அது எப்படி தான் இருக்கும். அதே மாதிரி அங்கே இந்த மாதிரி நாகா பாபாஸ், அகோரி பாபாஸ் எல்லாம் வருவாங்க. மகா கும்பு நடக்கும் போது நான் என் ஹஸ்பண்டுக்கு சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ஆசையாக இருக்குது கும்பு போகணும். ஸோ போனால் நான் மட்டும் தான் போனேன். நான் ரெடி ஆகிட்டேன், எல்லாம் விசாரித்து எனக்கு இதெல்லாம் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு கண்ணாமண்ணான ஃப்ளைட் ப்ரைஸஸ் அண்ட் உங்களுக்கு அக்காமடேஷனும் கிடையாது. அண்ட் இந்த வாட்டி கும்பு வந்து இப்படி, அது நமக்கு சோஷியல் மீடியா வேறு இருக்குது இல்லைங்களா, எல்லாம் லேட்டஸ்ட் மைன்யூட்டஸ்ட் எவ்ரி மினிட் டீட்டெயில்ஸ் நமக்கு வந்துட்டுருக்கு. ஸோ அது பார்க்க எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்பா. ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா அது பின்னாடியே டே இன் டே அவுட் எங்கெங்கேயோ என்னென்னோ கேட்டு பார்த்துட்டு எனக்கு ஐட்னரியும் வந்துருச்சு. ஆனால் நான் தனியாக தான் போகிற மாதிரி பிளான் பண்ணேன். ஹஸ்பண்ட் சொன்னாங்க நோ சான்ஸ், தனியாக வந்து அனுப்புகிற அவங்களுக்கு இஷ்டமே கிடையாது. சேஃப்டி செக்யூரிட்டி போகிறது பெருசு இல்லை, நம்ம சேஃபாக போயிட்டு வரணும் இல்லைங்களா. அது இந்த மாதிரி க்ரௌடில் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஃபயர் ஆகி போச்சு, இந்த மாதிரி என்னென்னவோ நியூஸ். ஸோ அவங்களுக்கு வந்து சமாதானமாகவே இல்லை. சரி நீ யாருன்னா ஃப்ரெண்டு போகிறாங்களா பாரு, யாருன்னா தெரிஞ்ச ஃபேமிலி போகிறாங்களா பாரு. இன்றைக்கி யாரை போய் கேட்குறது அந்த டைமில். டிக்கெட் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் வாக் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியில் ஒரு ஆண்டியை பார்த்தேன். அவங்க வந்து இஸ்கான் டெம்பிள் டிவோட்டீஸ், ஓகேவா. ஸோ இப்படி பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி கும்பு கூட போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. நான் அவங்க போகலையாம். ஸோ அப்போ என்னது போகிறாங்களா அப்படின்னா, ஆமாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக போகணுமான்னு கேட்டாங்க. ஆமாம் இன்ட்ரெஸ்ட்டுன்னு. சரின்னா அவங்க பொண்ணோட பேசி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்கள 2-3 நம்பர் கொடுத்தாங்க. அது ஒர்க் அவுட்டே ஆகலை, ஏன்னா எல்லாம் ஃபினிஷ் க்ளோஸ் ஆச்சா. அதுவும் விட்டாச்சு. சரி ஓகே, அப்புறம் விட்டுட்டேன். சரி நம்ம தலையெழுத்தில் இருந்தால் வரட்டும், ஓகேவா. அப்புறம் ஒரு 10 நாள் கழித்து அவங்க என் ஃப்ரெண்டு நெய்பர் கொடுத்தாங்க ஒரு நம்பர், ஃபோன் பண்ணுங்க. இது எல்லாமே இஸ்கான் டிவோட்டீஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுற இது, ஓகே. ஸோ மறுபடியும் அந்த நம்பர் ஃபோன் போட்டாக்கா ஃபோனே போகல, மறுபடியும் விட்டுட்டேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படியே சடனாக கால் பண்ணேன். அவங்க சொன்னாங்க ஆமாம் இருக்குது, ஓகேவா. நீங்கள் போனோன்னா வித்தின் எனக்கு 3 hours சொல்லி, ஆனால் ஏன்னா சீட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லு உடனே. ஓகே, என் ஹஸ்பண்டுக்கு சொன்னேன், அவங்களுக்கும் கன்வின்சிங்காக இல்லை. பட் அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்ட் அவங்க எல்லாம் இதெல்லாம் பேசி கன்வின்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு அதுவே ஒன்று இது, ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து கன்வின்ஸ் ஆனோம். அதே மாதிரி ஃப்ளைட் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா 55,000 ப்ளஸ் இவங்க வந்து பர் ஹெட் 45,000. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 1 lakh ப்ளஸ் ஆகிடும். 1.5 இல்லை 1.10 வந்துடும் லேக் எனக்கு மட்டும், ஜஸ்ட் ஃபார் 2 day 2 night. ஓகே, ஸோ இதுதான் பிளானு. ஸோ ஃபைனலாக டிக்கெட் புக் பண்ணி எனக்கு லக்கிலி டைரெக்டாக பிரயாக் வரைக்குமே எனக்கு ஃப்ளைட் கிடச்சிருச்சு. ஸோ நான் தனியாக தான் போகிறேங்கிறது, தனியாக தான் போகிறேன். அங்கே போயிட்டு அங்கே வந்து யாருன்னா பெங்களூர் ஆளுங்க நமக்கு கிடச்சா லக்கு. ஸோ இது வந்து டூ குட் நியூஸ். எனக்கு வந்து இப்போ ஒரு ஆப்ஷன், நீங்கள் வந்து இந்த காசுக்கு யூரோப் டோரே போயிட்டு வரலாமேன்னு சொன்னால் எனக்கு இது தான் வேணும். இது வந்து வேறு இவ்வளோ தூரத்துக்கு கடவுள் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு. ஸோ நமக்கு நல்லபடியாக நம்ம யாத்ரா முடிச்சுட்டு நல்லபடியாக வந்து சேருவோம், அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்குது. சூப்பர், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் கெஸஸ். அந்த
அந்த நீங்கள் சொல்லியிருக்கிற இது எல்லாமே கம் ட்ரூ ஆகிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். ஆசைக்கு அளவே இல்லை. பட் அதில் 2 பேர் ப்ரிசைஸ் கெஸஸ். ரியலி நீங்கள் ஜீனியஸ். மாலதி அவ்வளோ அழகழகாக கெஸஸ். கரெக்டாக பில்கிரிமேஜா இதாக கைலாஷ் மான்சரோவர் யாத்ராவான்னு சூப்பராக. அதுக்கப்புறம் இப்போது ஈஷா மகாசிவராத்திரி அந்த இதுக்கு போகிறீங்களா, சத்குருவோடது. இதெல்லாம் எனக்கு நிஜமாக சத்குரு ஆசிரமுக்கு நான் போயிருக்கேன். பட் எனக்கு அது ஒரு ட்ரீம் இருக்குது, இந்த மகாசிவராத்திரி அன்னைக்கு போயிட்டு வரது. மாதிரி கைலாஷ் சரோவர் அதெல்லாம் போயிட்டு வரணும். அதெல்லாம் போகணுமான்னு அந்த யோசனை வர்றதுக்கே நமக்கு வந்து தைரியம் வேணும். போயிட்டு வருது, அதெல்லாம் வந்தால் வரட்டும். அதெல்லாம் கிஃப்ட்ஸ், நமக்கு கடவுள் கொடுக்குற கிஃப்ட்ஸ். அப்புறம் அனு யோர புல்சை அப்படியே பார்த்தீங்கன்னா ப்ரிசைஸாக கும்பு போகிறீங்களா, மகா கும்புக்கு போகிறீங்களா, திரிவேணி பிரயாகுக்கு போகிறீங்களான்னு கரெக்டாக, அப்பா கெஸ் கூட இல்லை, கரெக்டாக நச்சுன்னு ஒரு சென்டென்ஸு. ரொம்ப 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 ஹாப்பி. எப்படி இவ்வளோ கரெக்டாக கெஸ் பண்ணீங்க, எனக்கு இப்போ கூட எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் இது டெக்னிக்கலி என்னோட ஃபர்ஸ்ட் சோலோ ட்ரிப்பாக இருக்கும். பீர்க்கங்காய் பச்சடி செய்ய போகிறேன். இது இப்படி தான் ஒத்தென்டிக் வேலை செய்வாங்களா தெரியாது. இது வந்து ஆந்திரா ஸ்டைல் பச்சடி. வேணுமா இவனுக்கு? இது ஆந்திரா ஸ்டைல் பச்சடி, ஆனால் இது என்னோட ஸ்டைல் ஆந்திரா ஸ்டைல் பச்சடி. ஸோ என்ன காஞ்சிருச்சு. அது வந்து நம்ம காசெல்லாம் பார்க்கக்கூடாது, ஏன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரைஸ்லெஸ். அண்ட் என்னோட ஹஸ்பண்ட் கூடயே நான் என்னோட ஃப்ரெண்டுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோட நேபர் அவங்க ஹெல்ப் பண்ணதுக்கு. ஸோ அந்த ஆண்டி என்னோட ஃப்ரெண்ட், அவங்க பொண்ணு தான். எல்லாருக்குமே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நைட்டில் இந்த பருப்பு, அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரே ஒரு ஐயோ அடுப்பு ஆஃப். ஸோ லேசாக ஒரு ஃப்ரை கொடுத்துட்டு இது ஃபஸ்ட்டு கொரப்பாக மிக்சியில் அரைச்சிப்போம். கொரப்பாக அரைச்சிப்போம். இப்போ லேசாக தான் தோல் சீவிருக்கேன். நல்லா வதங்கட்டும், இன்னும் கிடையாது. லேசாக ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினா போதும். வதங்கிருச்சு. தக்காளி அதான் கொஞ்சம் கூட போட்டேன். இதில் புளி கூட போட்டுக்கலாம். பட் இந்த தக்காளி புளிப்பு எனக்கு போதும். வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இன்னும் நல்லா புளிப்பாக வேணுமா. சாரட்டும். ரொம்ப குயிக் சமையல். குக்கரில் தான் ரைஸ் வைக்க போகிறேன். நாளைக்கு வந்து கிரகப்பிரவேசம் இருக்குது. ஸோ நாளைக்கு நோ குக்கிங். நைட்டுக்கு பார்க்கல ஏதாவது நான்வெஜ் செய்ய முடிஞ்சால். நம்ம வீட்டுக்கு ஏத்தாப்படி இந்த ரோ ஃபுல் ஆகிப்போச்சு. ஸோ இப்போ அந்த ரோ இருக்குது இல்லைங்களா, அது வந்து இப்போ ஃபில்லப் ஆகிட்டுருக்கு. அங்கே தான் நாளைக்கு நமக்கு கிரகப்பிரவேசம் இருக்குது. நேரம் அது ஒரு 5-10 நிமிஷம் வச்சுக்கோங்க. ப்ரிப்பரேஷனோட சேர்த்து 15 நிமிஷம் வச்சுக்கோங்க. ஸோ வித்தின் 20 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ண ஹோம் குக்ட் மீல். கூட அப்பளமோ ஏதோ ஒன்று வச்சு சாப்பிட்டுக்கலாம். எனக்கு அது கூட தேவையில்லை. விஹானுக்கு அப்பளம் வேணுமா. ஆறி போச்சு. அரைக்கிறதுக்கு முன்னாடி ராவாக ஆனியன் இந்த மாதிரி ஒரே ஒரு சுத்தம் உள்ளதா. ஜஸ்ட் இது வந்து கையில் இடித்து உரலில் போட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மிக்சியில் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் டெக்ஸ்சர் இம்பார்ட்டண்ட். அஷ்டே, ஓன்லி 2 செகண்ட்ஸ். பாருங்கள், இந்த டெக்ஸ்சர் தான் நமக்கு வேணும். வாஹ் வாஹ் வாஹ். இது சால்சா மாதிரி இருக்குல்ல, ஆக்சுவலி சால்சா டெக்ஸ்சர் தான் வேணும். ஸோ நைஸ். இது ரைஸோட அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்பா சுட சுட ரைஸோட கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிடுங்க. வேணான்னா கொஞ்சம் மேலே நல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிக்கலாம், பட் நான் தாளிக்கலாம் போகிறதில்ல. ப்ரில்லியன்ட் டேஸ்ட் நம்ம பச்சடியோடது. ஆத்தென்டிக் வெர்ஷன் கிடையாது, பட் சூப்பராக இருக்குது. வத்தல் வேணுமா. இது வந்து ஒன்று வாங்கிட்டு வந்தோம். ஓகே, இது வந்து பொடின்னு சொல்லுவாங்க. ஒரிசாவில் ரொம்ப ஃபேமஸ். இது ஜஸ்ட் எண்ணெயில் பொரிச்சு வடகம் மாதிரி. வடகம்னா அது தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. இது வந்து ஜஸ்ட் சைட் டிஷ், ஒரு காண்டிமெண்ட் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து டொமேட்டோ, இது வந்து ஏதோ ஃப்ளேவர். இது மசூர் தால் பரி, மைசூர் பருப்பில் செஞ்சது. இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்பளமோ வத்தலோ வறுத்துப்போம். ஓகே, அத்தனோட ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து வெண்டைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய் இதில் வேணால் செய்யலாம். 2 காய் மிக்ஸ் பண்ணி கூட செய்யலாம். அன்றைக்கி வந்து இதே ஸ்டைலில் கத்திரிக்காயும் இதுவும் செஞ்சேன். ஆனால் இதே மாதிரி ஒரே ஒரு பீர்க்கங்காய் இருந்துச்சு, அது கூட கத்திரிக்காய் மிக்ஸ் பண்ணி செஞ்சேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சமையல் ரெடி. இது பரி வந்து இதுலேயும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் இதெல்லாம் பண்ணி தாளித்து பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ப்ளெயினாக சாப்பிடும்போது கொஞ்சம் பிளாண்டாக இருக்குது. சரி, ஓகே. விஹான், ఈ బుక్స్ అన్నీ రా. ப்ராப்பராக நான் பார்த்து இதுவும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தெரியல. இதில் சீசனிங் எல்லாம் ஆட் பண்ணோம். நான் ஒரிசாவில் இருக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ நான் சாப்பிட்ருக்கேன். காலி அவங்க பாருங்கள். ஹலோ, அப்பளம் மட்டும் காலியாகும் பாருங்கள்.
விஹான்ரா போயிட்டு வருவோம் மகா கும்பு. ரொம்ப 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 எக்ஸைட்மெண்ட். நம்ம வந்து வேறு ஏதாவது இடம்னாக்கா நம்ம வந்து அப்புறம் பிளான் பண்ணிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், சரி காசு இவ்வளோவா, அப்புறம் இது பண்ணிக்கலாம் அடுத்த வருஷம். இது வந்து அடுத்த வருஷன்ற சான்ஸ் இல்லை. அடுத்த வருஷம் எப்போ 12 வருஷம் பொறுத்து வரும். அந்த 12 வருஷம் விடுங்க. அது இந்த மாதிரி மகாக்கும் வந்து 144. ஸோ எனக்கு வந்து இது வந்து ப்ரைஸ்லெஸ். ஓகே, அதே மாதிரி இப்படி நம்ம போகணும்னு நினைக்கும் போது இப்போ 4 பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஒரு சொல்கிறது இப்போ வந்து என்னால் ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்க முடியலன்னா கூட அதுவும் அங்கே சாப்பாடு இருக்குதுன்னு சொல்கிறது கூட எவ்வளோ பெரிய புண்ணியம். ஸோ இவங்கெல்லாம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பெரிய புண்ணியம். அப்போ அன்றைக்கி வந்து அந்த ஆண்டியை மீட் பண்ணணுன்னு அவசியமே இல்லையே, மீட் பண்ணும்போது இது பேசணுன்னு அவசியமே இல்லையே. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது. ஓகே ஓகே, ஸோ வீடியோவை முடிப்போம். அப்புறம் வந்து நீங்கள் மகா கும்பு போயிருக்கீங்க யாருன்னா கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நான் ரொம்பவே லைட் வெயிட்டாக தான், ஒரு நாள் 2 நாளைக்கு பெருசாக பேக் இது பண்ண போகிறதில்ல. ஸோ பட் ஏதாவது அங்கே வந்து கிடைக்காத விஷயம் இங்கே எடுத்துகிட்டு போயிருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு அங்கே போய் ஃபீல் பண்ணக்கூடாது இல்லைங்களா. ஸோ உங்கள் சர்க்கிளில் இல்லை நீங்கள் போயிருக்கீங்கனாக்கா ஏதாவது டிப்ஸ் ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் அது வேறு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.